Assalamu alaikum. Welcome back to my channel. இன்னைக்கு நம்ம ஒரு 1 to 2 year பேபிக்கான ஃப்ராக் கட்டிங் பார்த்துடலாம். கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் ரெண்டுமே பார்க்கலாம். நான் உங்களுக்கு கட்டிங் தனி வீடியோவாகவும் ஸ்டிச்சிங் தனி வீடியோவாகவும் போடுறேன். அப்போ தான் நமக்கு வீடியோ லென்த் ரொம்ப பெருசாக போகாது. அதே மாதிரி உங்களுக்கு நான் ஒரு அளவு வச்சு ஒரு நோட்டில் எழுதிக்கோங்க. அதை நான் நெக்ஸ்ட்டு ஒரு ஃபோட்டோ ஆட் பண்ணுறேன் பாருங்கள். அந்த ஃபோட்டோவை பார்த்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சு அந்த அளவு அந்த டயக்ராம் வரைஞ்சி வச்சுக்கோங்க. ஒரு நோட் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நல்லது, நீங்கள் பழகிறது மறக்காமல் இருக்கும். அதே மாதிரி இந்த அளவெல்லாம் நீங்கள் எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் எப்போ எடுத்தாலும் டக்குன்னு நீங்கள் தச்சிடலாம். வாங்க இப்போ ஸ்ட்ரைட்டாக நம்ம கட்டிங் போயிடலாம். அதுக்கு முன்னாடி நான் இப்போ நெக்ஸ்ட்டு ஒரு ஃபோட்டோ ஆட் பண்ணுறேன் பாருங்கள். அதை பார்த்து நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் இங்கே 1 மீட்டரில் சில்க் காட்டன் துணி எடுத்திருக்கேன். லைனிங் இல்லாமல் தான் நம்ம தைக்க போகிறோம். இது பெருசாக லைனிங் தேவைப்படாது, ரொம்ப லேஸாகவும் இருக்காது, குழந்தைகளுக்கு போடுறதுக்கு நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும். 1 மீட்டர் நீங்கள் எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம 1 மீட்டர் ஜாஸ்தி தான் இருந்தாலும் 1 மீட்டர் வச்சிட்டோம்னா கைக்கெல்லாம் நமக்கு கரெக்ட் நல்லாயிருக்கும் தைக்கிறதுக்கு. அதை பாருங்கள் எப்படி மடிக்கணும்னா, ஃபஸ்ட்டு 2ஆக மடிச்சிருக்குல்ல, அதை நம்ம 4ஆக மடிக்க போகிறோம். நான் பேப்பரில் மடித்து காமிச்சேன் பார்த்தீங்களா லாஸ்ட் வீடியோவில், அந்த மாதிரி தான் 4ஆக மடிச்சுட்டு அந்த ஃபோல்டட் சைட் நம்ம பக்கம் இருக்கணும். மேலெல்லாம் சரிசமமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஃபோல்டட் சைட் நம்ம பக்கம் இருக்கணும் இந்த மாதிரி. இப்போ நான் காமிச்ச அளவை வச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அப்பர் லென்த் லோவர் லென்த், அதாவது அப்பர் பார்ட் லோவர் பார்ட்டுன்னு இருக்கும். ஃப்ராக்கை பொறுத்த வரைக்கும் 2 பார்ட்டாக நம்ம தைக்குவோம். ஃபஸ்ட்டு மேலே ப்ளவுஸ் மாதிரி ஒரு மேலே இடுப்பு வரைக்கும் ஒரு பார்ட் வரும். அதுக்கப்புறம் கீழே அந்த ஸ்கர்ட் வரும். அதை ஜாயின் பண்ணி ஃப்ராக்காக நம்ம கொண்டு வர போகிறோம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு அந்த ப்ளவுஸ் பீஸ், அதாவது அப்பர் பார்ட் பார்த்துடலாம். அதோட லென்த் நான் எவ்வளோ கொடுத்துருந்தேன், 9 கொடுத்துருந்தேன்ல, அதை நம்ம மார்க் பண்ணிக்கலாம். லென்த் நமக்கு 9 இன்ச் அப்பர் லென்த். 9 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா 1 இன்ச் நம்ம மார்க் பண்ண போகிறோம். எக்ஸ்ட்ரா 1 இன்ச் ஸ்டிச்சிங்கில் நமக்கு 1 இன்ச் போயிடும். அதனால் எக்ஸ்ட்ரா 1 இன்ச் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அப்புறம் ஷோல்டர் 4.5 4 தான் ஷோல்டர். நான் இது எல்லாமே சேர்த்து தான் வச்சுருக்கேன். நமக்கு ஷோல்டர் 4 தான். 1/2 இன்ச் இது ஸ்டிச்சிங்க்காக. அதுக்கப்புறம் 2 நெக்கு 2 இன்ச். ஆர்ம் ஹோல் 4. ஸ்கேல் வச்சுக்கோங்க. எப்போவுமே இந்த மாதிரி லைனில் போடுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆர்ம் ஹோல் மார்க் பண்ணதுக்கு அப்புறம் செஸ்ட் மார்க் பண்ணிக்கலாம். செஸ்ட் நமக்கு 5.5 + 1. நான் அதில் போட்டிருப்பேன் பார்த்தீங்களா, 5.5 தான் செஸ்ட்டு. 1 இன்ச் 6.5 எதுக்குன்னா, 1 இன்ச் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா தைக்கிறதுக்காக. இதை ஜாயின் பண்ணிடுங்க இந்த மாதிரி லைனை. அடுத்தது வெஸ்ட்டு ஹிப்பு, அது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 5. தைக்கிறதுக்கு நமக்கு 1 இன்ச். அப்புறம் 6. இங்கேயும் ஒரு லைன் போட்டுக்கோங்க. இங்கேயும் லைன் போட்டுட்டு இப்போது இதையும் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். செஸ்ட்டையும் வெஸ்ட்டையும் நம்ம ஜாயின் பண்ணிடலாம். ஒரு க்ராஸ் வரும். இப்படி உங்களுக்கு ஒரு க்ராஸ் தெரியணும். தெரியுதுங்களா, க்ராஸ் லைன் தெரியுதுங்களா? இப்போ ஆர்ம் ஹோல் வாங்க. ஆர்ம் ஹோல் நமக்கு 4 இன்ச் இருந்துச்சுங்களா, இங்கே 1.5 இன்ச் மேலே நம்ம மார்க் பண்ண போகிறோம். எதுக்கு இந்த 1.5னால், நீங்கள் யார் பெரியவங்களுக்காக இருந்தாலும் சரி, குழந்தைகளுக்காக இருந்தாலும் சரி, நீங்கள் 1 வயசுக்கு மேலே நீங்கள் தைக்கிறீங்க அப்படின்னா, இந்த இடத்துல ஷோல்டர்லேருந்து ஆர்ம் ஹோல் இறங்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல 1.5 இன்ச். இது ஸ்டாண்டர்ட் அளவு. எல்லாத்துக்குமே அங்கே 1.5 இன்ச் நம்ம மார்க் பண்ணிடணும். மார்க் பண்ணிவிட்டு இங்கேருந்த கர்வ், இங்கே 1.5 இன்ச் ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். இங்கேருந்து தான் நம்ம கர்வ் கொண்டு போக போகிறோம். அதே மாதிரி இந்த பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கார்னரில் 1 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. இது குட்டி குழந்தைங்கிறதுனால 1/2 இன்ச் போதும், 1 இன்ச் தேவைப்படாது. இப்போ இந்த 3 பாயிண்ட்டையும், இந்த 1.5லேருந்து இங்கே, அப்புறம் இந்த கார்னர், அதுக்கப்புறம் இந்த நம்மளோட 5.5, அதாவது செஸ்ட் அளவு, இந்த 3ஐயும் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஒரு கர்வ், அவ்வளோதான். அடுத்தது நெக்குக்கு போயிடலாம்.
நெக்கோட லென்த் வந்து ஃப்ரண்ட் நெக்குக்கு ஃபஸ்ட் நம்ம பேக் நெக்கை நம்ம மார்க் பண்ணிக்கலாம். பேக் நெக்குக்கு வந்து 3, ஃப்ரண்ட்டும் 3 தான், பேக்கும் 3 தான் நான் இதுக்கு எடுக்க போகிறேன். இதுக்கு நான் சரிசமமாக எடுக்க போகிறேன். அதனால் வந்து ஃப்ரண்ட்டும் 3 போட்டுக்கோங்க. பேக்கும் எப்போவுமே எப்படி வரும்னா ஃப்ரண்ட் நெக் கொஞ்சம் இறக்கமாக வரும், பேக் நெக் கொஞ்சம் மேலவாக வரும். நான் வந்து ரெண்டுமே வந்து ஒரே அளவு வைக்க போகிறேன். 3 தான் வைக்க போகிறேன். இதே நம்ம ஒரு கர்வ் வச்சு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒரு யூ ஷேப். அவ்வளோதான். இப்போ இதை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், கட் பண்ணியாச்சு. ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஓப்பன் பண்ணால் நமக்கு ஒரு நல்ல ஒரு பீஸ் கிடச்சிருச்சு. பார்த்திங்களா, இந்த ஆம் ஹோல் எல்லாம். இப்போ நம்ம ஒரு பீஸை மட்டும் தனியாக எடுத்துக்கலாம். தனியாக எடுத்து ஃப்ரண்ட்டு கை இருக்குது பார்த்திங்களா, இந்த ஆம் ஹோல் இருக்குது பார்த்திங்களா, நம்ம வந்து கொஞ்சம் ஒரு 1/2 இன்ச் உள் வாங்கி கட் பண்ண போகிறோம். ஃப்ரண்ட்டுக்கு வந்து எல்லாத்துக்குமே ஒரு 1/2 இன்ச் ஒரு 1/4 இன்ச் உள் வாங்கி நம்ம கட் பண்ணணும். இந்த கர்வ் இருக்குது பார்த்திங்களா, இந்த கர்வு இந்த இடத்துல கொஞ்சம் ஒரு 1/2 இன்ச் இப்படி உள்ளே போட்டுக்கோங்க. 1/2 இன்ச் இழுத்து ஒரு 1/4 இன்ச் கொஞ்சம் உள்ளே வாங்க. இந்த இடம் மட்டும் கொஞ்சம் உள்ளே போகும். இதை நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கீழ்பாட் போயிடலாம். கீழ்பாட் நமக்கு 11 இன்ச் வருது. 11 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. 11 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு பாருங்கள், இங்கே 11 இன்ச் வருது. 11 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா 1 இன்ச் எதுக்கு தைக்கிறதுக்கு, ஓகேங்களா, எக்ஸ்ட்ரா 1 இன்ச் தைக்கிறதுக்கு நம்ம விட்டுறலாம். அப்புறம் வந்து இந்த பிரெத் இருக்குது பார்த்திங்களா, இந்த லென்த் வந்து நமக்கு எவ்வளோ வந்துச்சு, 6.5 எடுத்தோம். லாஸ்ட் மேலே 6 எடுத்தோம். 6 எடுத்தோமா வெஸ்ட் அளவு அது. ஆனால் அந்த அளவே நம்ம வைக்க போகிறது இல்லை. இதில் எவ்வளோ நீளம் உங்களுக்கு வருதோ அதை அப்படி நம்ம கட் பண்ண போகிறோம். கீழே லென்த்து மட்டும் எடுத்துகிட்டு இந்த நீளம் மட்டும் எடுத்துகிட்டு இந்த அகலம் இருக்குது பார்த்திங்களா, அகலத்தை அப்படி கட் பண்ண போகிறோம். கட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். கட் பண்ணிட்டேன். இப்போ இந்த கார்னரில் ஒரு குட்டி கட் போட்டு இந்த சென்டரை நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு குட்டி கட் போட்டுக்கோங்க. போட்டிங்கன்னா பாருங்கள், சென்டர் நமக்கு மார்க் ஆயிடுச்சு. இப்போ நம்ம எப்படின்னா தனியாக இதை எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். இப்படி நீளமாக 2 பீஸ் தனியாக உங்களுக்கு இருக்கும். இதை எப்படி நம்ம இதில் ஜாயின் பண்ணுவோன்னா, இது இருக்குது பார்த்திங்களா, ஃப்ரண்ட் பீஸ் எடுத்துக்கோங்க. இதுதான் ஃப்ரண்ட் பீஸ், ஓகேங்களா. இந்த கீழ் இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிறத ஃப்ளீட்ஸ் கொடுக்க போகிறோம். நம்ம ப்ளீட்டட் வைக்க போகிறோம். ப்ளீட்ஸ் இப்படி ஃப்ளீட்ஸ் வச்சோம்னா உங்களுக்கு அதோட லென்த்துக்கே வந்துடும். நிறைய ப்ளீட்ஸ்லாம் வராதுங்க, சும்மா ஒரு 4-5 ப்ளீட்ஸ் தான் வரும். இந்த சென்டர்லேருந்து இந்த பக்கம் ஒரு 3 ப்ளீட்ஸ் வரும், இந்த பக்கம் ஒரு 3 ப்ளீட்ஸ் வரும். அதே மாதிரி இதோட சென்டரையும் நம்ம மார்க் பண்ணணும், சொல்ல மறந்துட்டேன் பாருங்கள். மேல் அப்பர் பார்ட் இருக்குது பார்த்திங்களா, அதோட சென்டரையும் நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. இதோட சென்டரையும் மார்க் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஹேண்ட் கட் பண்ணிடலாம், கை பீஸ் கட் பண்ணிடலாம். கை வந்து நான் குட்டி பொண்ணுங்கிறதுனால ஒரு 2 இயர்ஸ் 1 to 2 இயர்ஸ் பேபிக்கு நீங்கள் தாராளமாக போடலாம். இது நான் வந்து எப்படி கட் பண்ண போகிறேன்னா எல்போ ஸ்லீவ் மாதிரி கட் பண்ண போகிறேன். அதாவது முக்கால் கையும் இருக்காது, ஆஃப் ஹேண்டும் இருக்காது. அந்த எல்போ இருக்குது பார்த்திங்களா, நம்மளோட முட்டி, இந்த முட்டி இருக்குது பார்த்திங்களா, இந்த முட்டிக்கு கொஞ்சம் மேலே வரும். கையோட லென்த் நம்ம ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிடலாம். ஹேண்டோட லென்த் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 5 வைக்கிறேன். 1 இன்ச் வந்து தைக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் இங்கே மேலே அளவு எவ்வளோ, நம்ம 4 வச்சோம் பார்த்திங்களா, அங்கே நம்ம வந்து டாப்பில் வந்துட்டு 4 வச்சோம். ஒரு 1/2 இன்ச் சேர்த்து 4.5 வச்சிடலாம். இங்கே இந்த ஸ்டாண்டர்ட் அளவு நம்ம வந்து ஷோல்டர்லேருந்து ஆம் ஹோல் இறங்குறதுல ஒரு 1.5 இன்ச் கட் வச்சோம் பார்த்திங்களா, மார்க் பண்ணி இந்த ஸ்டாண்டர்ட் அளவுன்னு ஒரு அளவு சொன்னேன்ல, அதே ஸ்டாண்டர்ட் அளவு நம்ம இங்கேயும் 1.5 இன்ச் மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணிவிட்டு இப்போ இதை வந்து 1.5 இன்ச் இறக்கிக்கோங்க. இந்த இடத்துல 1.5 இன்ச் கீழே இறக்கி இப்போ இதை வந்து நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். இப்படி ஒரு ஜாயின் பண்ணி ஒரு கர்வ் கொண்டு வந்துடுங்க. பாருங்கள், இப்படி ஒரு கர்வ். இப்போ இதிலேருந்து இந்த இடத்துல ஒரு 1 இன்ச் தைக்கிறதுக்கு
அப்புறம் கையோட கீழ் அகலம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 3.5 இன்ச் வைக்கிறேன். கொஞ்சம் லூஸாக தாங்க இருக்கணும் குழந்தைகளுக்கு, அப்போ தான் போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். சாரி 3 வைக்கிறேன், 4 வந்து எக்ஸ்ட்ரா வச்சுக்கிறேன். 3.5 ரொம்ப லூஸாக இருக்கும், 3 வச்சுக்கலாம். 3 தான் அளவு, 1 வந்து நமக்கு தைக்கிற அளவு. இப்போ வந்து இதை நம்ம ஜாயின் பண்ணிடலாம். இது நம்ம இப்போ கட் பண்ணி எடுத்துகிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். கட் பண்ணியாச்சு. அதே மாதிரி சென்டர் இங்கே ஒரு மார்க் போட்டாச்சு. இப்போ நான் வந்து உள்வாங்கி நம்ம டாப்பில் ஆம் ஹோல் வந்து ஃப்ரண்ட் பீஸ் வந்து நம்ம ஒரு 1/2 இன்ச் உள்வாங்கி கட் பண்ணோம்ல, அதே மாதிரி இங்கேயும் ஒரு 1/4 இன்ச் இந்த மாதிரி உள்வாங்கி கட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு துணியை இப்படி விரிச்சுக்கோங்க. விரித்து ஒரு சைடை மட்டும்தான் நம்ம இப்போ வெட்ட போகிறோம். வெட்டிட்டு இந்த இடத்துல நம்ம ஒரு குட்டி மார்க் போட்டுக்கலாம். இதுதான் ஃப்ரண்ட் பீஸ் அப்படிங்கிறதுக்கான அடையாளம். சும்மா ஒரு குட்டி மார்க் தான் பாருங்கள் இந்த இடத்துல. இப்போ வந்து ஃப்ரண்ட் எது பேக் எதுன்னு நம்ம மார்க் பண்ணி வச்சுக்கலாம். எல்லா பீஸ்லேயும் இப்படி ஒரு ரைட் போட்டு வச்சுக்கோங்க. ஒரு கரெக்ஷன் மாதிரி இப்படி போட்டு வச்சுக்கோங்க. இதுதான் ஃப்ரண்ட் பீஸு அப்படிங்கிறதுக்கான அடையாளம். இதுதான் நல்ல பக்கங்கிறதுக்கான அடையாளமாக இந்த மாதிரி எல்லா பீஸ்லேயும் இந்த மாதிரி ஒரு இது போட்டு வச்சுக்கோங்க, மார்க் போட்டு வச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க, கட்டிங் வீடியோ இதோட முடிஞ்சு. அடுத்தது நான் இது எப்படி தைக்கிறதுன்னு சொல்லி தர போகிறேன். ஏன்னா தனித்தனியாக காமிச்சா தான் பார்ட் 1 பார்ட் 2 போடுறேன். நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நோட்டிஃபிகேஷனில் ஆல் அமுத்திக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வரும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வச்சிங்கன்னா நான் அடுத்தது தைக்கிறது எப்படின்னு போடுறது உங்களுக்கு வராது. இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வீடியோ ரொம்ப லென்த்தாக இருந்தால் பார்க்க இன்ட்ரெஸ்ட் இருக்காதுங்கிறதுக்காக தான் இப்படி தனித்தனியாக நான் போடுறேன். முடிஞ்ச அளவுக்கு வீடியோட லென்த்தை நான் கம்மி பண்ண தாங்க பார்ப்பேன். அதே மாதிரி லென்த் கம்மியாக இருந்தாலும் உங்களுக்கு எல்லாம் புரிய வைக்க தான் பார்ப்பேன். உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நீங்களும் இதே மாதிரி நான் சொல்லிக் கொடுக்கறத நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களோட நீங்கள் என்ன தைச்சிங்களோ அதை நீங்கள் எனக்கு இன்ஸ்டாகிராமில் அனுப்பிச்சி விடுங்க. என்னோடய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் ஃபஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணுறேன். அதேமாதிரி டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். இது நம்மளோட 4வது ஒரு 5வது கிளாஸாக வரும்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து என்னோடய அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணலைன்னா ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு புரியும். நான் வந்து டைலரிங் சீரீஸ் எடுத்துகிட்டு இருக்கேன். இது வந்து நமக்கு ஃப்ராக் கட்டிங் இப்போ வந்திருக்கும். இதுக்கு முன்னாடி பேசிக்லேருந்து நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். எப்படி தையல் ஆரம்பிக்கணும், எப்படி மடித்து தைக்கணும், எப்படி சேர்த்து தைக்கணும், அந்த மாதிரி பேசிக்லேருந்து எல்லாமே நமக்கு அந்த வீடியோஸில் இருக்கும். போய் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இது புரிஞ்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.